மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் ஈழத்து ஆலயங்கள் பற்றி பார்ப்போம். அதாவது தரம் 9க்குரிய சைவ நெறி பாடத்தில் இப்பொழுது ஈழத்து ஆலயங்கள் பற்றி. அதில் முதலாவது எங்களுக்கு விநாயகர் ஆலயம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விநாயகர் ஆலயம் இப்படியான அமைப்பிலே அமைந்தது என்ற விவரங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. அதனுடைய பெயர் கட்டுக்கரை செல்வ விநாயகர் ஆலயம். கட்டுக்கரை செல்வ விநாயகர் ஆலயம் என்ற அந்த ஆலயத்தை பற்றி தான் நாங்கள் பார்ப்போம். இந்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது, எப்படியான சூழலில் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த ஆலயத்துடைய அமைப்பு இங்கே சொல்லப்படுகின்றது. இது கண்டி மாநகரிலே கட்டுக்கலை என்ற பகுதியிலே இருக்கிறது. கண்டி மாநகரில் கட்டுக்கலை என்னும் பகுதி பிரசித்த பெற்ற ஒரு ஆலயமாக இது இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே மூலவராக இருக்கிறவர் மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேச பெருமான். சிவபுரான் தான் அங்கே இருக்கிறார். ஆனால் பெயர் இங்கே செல்வ விநாயகர் ஆலயம் இப்படி அமையப்பட்டிருக்கு. மூலவராக மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வர பெருமான் தான், சிவபெருமான் தான். இங்கே ஈழத்து ஆலயங்கள் பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். கட்டுக்கரை செல்வ விநாயகர் ஆலயம் இது கண்டி மாநகரிலே இருக்கின்ற ஒரு ஆலயம். இங்கே தோற்றத்தை பாருங்கள். கண்டி மாநகரிலே கட்டுக்கலை என்ற பகுதியிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இங்கே மூலவராக இருக்கின்றவர் மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வர பெருமான் என்று சொல்லப்படுகிறார். சுந்தரேஸ்வர பெருமான் என்று சொன்னாலே அது சிவபெருமான் தான். என்னும் அந்த ஆலயம் செல்வ விநாயகர் கோயில் என்றே வழங்கப்படும். இப்படி ஏன் செல்வ விநாயகர் கோயில் என்றது வழங்கப்பட்டது என்றது ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். ஏனெனும் இந்த ஆலயம் செல்வ விநாயகர் கோயில் என்றே வழங்கப்படுகிறது. சிங்கள மக்களை இந்த ஆலயத்தை கணதெய்வ கோயில் என்றே கூறுகிறார். அவர்களும் சிங்களத்தில் கணதெய்வ கோயில் தான் சொல்கிறார். இந்த ஆலயம் விநாயகர் பெயர் வழங்கப்படுவதற்கு ஆலயத்தோடு தொடர்பற்ற வரலாற்று அம்சம் ஒன்றே காரணமாக இருக்கிற வரலாற்று கதை சொல்லுகிறார். அது என்ன என்று சொன்னால், ஆலயம் இன்று அமைந்திருக்கும் இடத்துக்கு அருகிலே முன்பு ஒரு பெரிய ஒரு குளம் இருந்ததாக சொல்லப்படுது. 17ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் வரையிலே சலவை தொழிலாளர்கள் அந்த அரச குடும்பத்தினுடைய ஆடைகளை அந்த குளத்தில் தான் துவைப்பார்கள். சலவை தொழிலாளர்கள் அந்த குளத்தில் தான் இந்த அரச குடும்பத்தினுடைய அந்த ஆடைகள் எல்லாவற்றையும் துவைப்பார்கள். இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த ஸ்ரீ குருசாமி என்னும் சன்னியாசியும் அவரது பக்தரும் அந்த குளத்துக்கு அருகிலே தங்க நேர்ந்தார். ஒரு நாள் அந்த சன்னியாசி அந்த குளத்துக்கு அருகிலே இருக்கும்போது அரச மரத்தருகே ஒரு சிறிய குன்றின் அடிவாரத்தை ஒட்டியதாக ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருப்பதை தனது கனவிலே கண்டு வந்தார். அவர் கனவிலே கண்டிருக்கிறார் இங்கு ஒரு விநாயகர் சிலை இருந்ததாக. அடுத்த நாள் காலை குளக்கரையை அடைந்த அந்த சன்னியாசி மக்களின் உதவியோடு அந்த விநாயகர் சிலையை கண்டெடுத்தார். குப்பர கிடந்த அந்த சிலையை வெறும் கல்லென்று கருதிய தலைமை தொழிலாளர் அதுவரை காலமும் அதிலேயே ஆடையை துவைத்து வந்திருக்கிறார். அது குப்பர கிடந்திருக்கு. அது ஒரு சரவ கல்லென்று நினைச்சு அதில் தான் ஆடையை துவைத்து கொண்டு வந்திருக்கிறார். அறியால் செய்த சபத்துக்கு அவர்கள் எல்லோரும் வருந்தினார்கள். அச்சூழலே ஏற்கனவே சோமசுந்தரேஸ்வரர் வீட்டிருந்த கோயிலில் அந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்தார்கள். அப்போ இந்த விநாயகர் சிலையை பிறகு கொண்டு இந்த கோயிலில் தான் பிரதிஷ்டை செய்தார்கள். பிற்காலத்தில் சோமசுந்தரேஸ்வரருக்கும் விநாயகருக்கும் ஒரு சேர கோயில் கட்டப்பெற்று பூஜை வழிபாடுகள் நிகழ்ந்தன. இப்போ விநாயகருக்கும் அங்கே பூஜை வழிபாடுகள் தான் நடந்தது. தற்பொழுது விமானங்கள் கோபுரங்களோடு பெரும் மண்டபங்களோடு அமைந்து நித்திய நைமித்திய கிரிகளெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு சிறந்த ஆலயமாக இப்பொழுது விளங்குகிறது. இவ்வாலயம் சிங்கள மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாட்டு ஆலயமாக இருக்கின்றது. கண்டை தலதா மாளிகையில் வருடாந்தம் இடம்பெறுகின்ற அந்த பிரகரா, கண்டை பிரகராக என்று சொல்லுவார். அதாவது கண்டி மன்னர்கள் காலம் முதல் செல்வ விநாயகர் ஆலயத்தோடு தொடர்புபட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னர் காலம் முதலாக இந்த ஆலயத்தின் மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.
இப்பொழுதும் பங்குனி உத்திரத்தை இறுதி நாளாக கொண்டு மகோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் தீர்த்த உற்சவம், அதற்கு முன் விரத உற்சவம் இடம்பெற்று வருகின்றது. அதான் கட்டுக்கரை செல்வ விநாயகர் ஆலயம். இந்த ரத உற்சவத்தின் போது பஞ்சரதங்கள் கண்டிமா நகர வீதிகளிலே பவனி வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகின்றன. பஞ்சரதங்கள் வரும். இப்போ இதுதான் கட்டுக்கரை செல்வ விநாயகர் ஆலயம் பற்றி நாங்கள் இவ்வளோ. அடுத்ததாக ஒரு சிவாலயங்கள், ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆலயம். ஈழத்து சிதம்பரம் என்று அதை அழைப்பார். இது கார்நகரில் இருக்கிறது. இதுதான் ஈழத்து சிதம்பரம். காரைவி என்பது யாழ்ப்பாண குடாநாட்டை அண்மித்து காணப்படும் தீவுகளில் ஒன்று. தீவுகளில் ஒன்றுதான் காரை தீவு. தற்பொழுது காரை நகர் என்று அழைக்கப்படும். இத்தீவிலே கடற்கரை ஓரமாக சிவாலயம் ஒன்று அமைந்துள்ளது. இது ஈழத்து சிதம்பரம் என்று பிரசித்தி பெற்றிருக்கிறது. ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லுவார். ஒருமுறை தமிழ்நாட்டிற்கு ஈழத்துக்கு தலையாத்திரை மேற்கொண்ட ஆண்டி என்பவர் கார்நகர் வந்தார்கள். இங்கே குளக்கோட்டு மன்னனால் அமைக்கப்பட்டு ஐயனார் ஆலயம் அழிவுற்ற நிலையில் காணப்பட்டது. குளக்கோட்டு மண்ணாலே அமைக்கப்பட்ட ஐயனார் ஆலயம் அழிவுற்ற நிலையிலே காணப்படும். இதை கண்டு வருந்திய அந்த ஆண்டி என்பவர் அங்கிருந்த அரசமரத்தருகிலே தாம் கொண்டு வந்த பைரவர் சூலத்தை வைத்து வழிபாடு செய்தார். தாம் கொண்டு வந்த பைரவர் சூலத்தை வைத்து வழிபாடு செய்தார். அதன் அருகே கேணி ஒன்றையும் தோன்றினார். கேணியை தோண்டும் போது மண்ணுக்குள் இருந்து பூரணை புஷ்கலை சமேத ஐயனார் விக்கிரகங்கள் வெளிப்பட்டது. அப்போ அந்த மண்ணுக்கு இருந்து இந்த விக்கிரகம் ஒன்று வெளிப்பட்டதாக சொல்லப்படுது. பூரணை புஷ்கலை என்று சொல்லப்படுகின்ற அந்த சமேத ஐயனார் விக்கிரகம் ஒன்று வெளிப்பட்டது. அவ்விடத்தில் ஆலயம் அமைத்து ஐயனாரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். காரதீவு களமூகியைச் சேர்ந்த செல்வந்தரான அம்பலைவு முருகர் என்பவர் அந்த ஆலயத்தை பெரிதாக கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். இந்த ஆலயத்தை இவர் பெரிதாக கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். அதன் பிற்பாடு வடக்கு பக்கத்தில் ஒரு சிவாலயத்தை நிறுவினார். அதுவே ஈழத்து சிவாலயமாகும். அதன் வடக்கு பக்கத்திலே ஒரு சிறு சிவாலயத்தையும் அதுதான் கார்நகர் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறார். இவ்வாலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற சிறப்புகள் கொண்டு அமைந்துள்ளது. இங்கே வீட்டிற்கு இறைவன் சுந்தரேஸ்வரர் என்று, இறைவி சௌந்தராம்பிகை என்றும், தலவிருட்சங்களாக அரசு, வன்னி, இலுப்பை முதலியான தீர்த்தங்கள் என்றும், தீர்த்தங்களாக பிரமானந்த கூபம், சித்தாமிர்த பாபி, துர்வாச சாகரம் ஆகியனவும் அமைந்துள்ளன என்றும் சொல்லப்படும். இந்தியாவின் சிதம்பரத்திலே நடைபெறுவது போன்று இவ்வாலயத்திலும் கிரியைகள் நடைபெறுவதனாலே இத்தலத்தை ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கிறார். ஈழத்து சிதம்பரம் என்று இணைக்கிறார். இங்கு வருடத்துக்கு 3 முறை பங்குனி, ஆடி, மார்கழி ஆகிய மாதங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. பங்குனி மாத உற்சவம் 11 நாட்களும், ஆடி மாத உற்சவம் 10 நாட்களும், மார்கழி மாத உற்சவம் 10 நாட்களுமாக நடைபெறும். இவற்றில் மார்கழி திருவாதிரை விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததார். அதாவது சிதம்பரத்தில் நடக்கிற மாதிரி இங்கே எல்லாம் இந்த விழாக்கள் இங்கே நடைபெறுகின்றது. அடுத்ததாக பொன்னம்பல வாணேச்சரம். இது கொழும்பில் இருக்கு. பொன்னம்பல வாணேச்சரம் கொழும்பு கொச்சிக்கடை பகுதியிலே பிரசித்தி பெற்ற ஆலயமாக பொன்னம்பல வாணேச்சரம் விளங்குகிறது. திராவிட கட்டிடக்கலை பாணியில் முற்றிலும் கருங்கல்லாலே இந்த ஆலயம் அமைகின்றது. பொன்னம்பல முதலியார் அவர்கள் 1857 செங்கல்லாலே இந்த கோயிலை கட்டினார். பின்னர் முதலியாரின் மகன் சேர்வன் ராமநாதன் அவர்கள் 1905ஆம் ஆண்டு கருங்கற்கோயிலாக அதனை புறம் நிர்மாணம் செய்தார். தென்னிந்திய சிற்பிகளாலே அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் ஈழத்து ஆலயங்களில் கலைநுட்பம் மிகுந்ததாகும். கலைநுட்பம் மிகுந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இங்கு வீட்டிற்கு இறைவனது திருநாமம் பொன்னம்பல வாணேச்சரம், இறைவி சிவகாமி அம்பாள் என்றும், தீர்த்தம் சுவர்ண புஷ்கரணி என்றும், தலவிருட்சம் அரசு என்றும் சொல்லப்படுகிறது.
இங்கு தினமும் 6 கால பூசைகளில் சிவராத்திரி முதலான நிமித்திய கிரிகளும் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன. குறிப்பாக நித்திய அக்கினி வளர்க்கப்படுவது சிறப்பம்சமாகும். நித்திய அக்கினி வருடாந்த மகோத்சவம் 10 தினங்கள் நடைபெற்று பங்குனி உத்தரத்திலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்றது என்று கூறப்படுகிறது. இது பொன்னம்பல வாணேச்சரம். அடுத்ததாக அம்மன் ஆலயங்களை பற்றி பார்ப்போம். இதுவரையும் நாங்கள் சிவாலயங்கள் பற்றி பார்த்தோம். முதலில் விநாயகர் ஆலயம், பிறகு சிவாலயம் பற்றி பார்த்தோம். மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயம், மாத்தளையிலே அமையப்பெற்ற முத்துமாரி அம்மன் ஆலயம்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். இங்கே படத்திலே காணப்படுவது போல இங்கே இந்த ஆலயம் மிக சிறப்பாக காணப்படுகின்றது. மத்திய மாகாணத்தில் மாத்தளை நகரிலே ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் விளங்குகிறது. மாத்தளை நகரில் முத்துமாரியம்மன் விளங்கு. மாத்தளை முற்காலத்தில் பன்னாகம் என்று அழைக்கப்பட்டார். பெண்ணாகம், பன்னாகம் என்று பெண்ணாகம். இந்தியாவிலிருந்து பெருந்தோட்ட வேலைகளுக்காக அழைத்து வரப்பட்ட மக்கள் ஒரு குழுவினர் மாத்தளையில் குடியமர்த்தப்பட்டனர். அவர்கள் ஒருவரின் கனவிலே அம்பாள் தோன்றி வில்வ மரத்தடியில் தன் திருவுருவம் இருப்பதாகவும் அதனை வைத்து பூசை செய்யுமாறும் பணித்தார். அவரும் அம்மரத்தடியில் சிறு குடில் அமைத்து அந்த அம்பாளை வழிபட்டார். சிறு குடிலாக இருந்ததை அப்போ இங்கே இந்த அம்பாள் ஆலயத்தை, அதாவது எங்களுடைய முத்துமாரியம்மன் ஆலயம், மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு குடிலாக இருந்ததை சுப்பையா பிள்ளை என்பவர் தான் ஆலயமாக புனரமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனை சூழ இருந்த நிலங்களையும் வாங்கி ஆலயத்துக்கு வழங்கினார் என்று கூறப்படுகிறது. ஆலயத்தில் வடதிசை நோக்கிய மூலஸ்தானத்தில் வீட்டிருந்த முத்துமாரியம்மன் அருள் பாலிக்கின்றார் என்றும் பரிவார மூர்த்திகளான பிள்ளையார், வள்ளி தேவானை சமேத முருகன், முத்துமாரியம்மன் சமேத சோமசுந்தரேஸ்வரர், ஸ்ரீதேவி, பூதேவி போன்ற ஸ்ரீரங்கநாதர், நடராஜர் முதலிய கடவுளர்கள் வீட்டிலிருக்கிறார்கள். இந்த ஆலயம் அர்த்த மண்டபம், மகாமண்டபம், தரிசன மண்டபம் என்ற எல்லாவற்றையும் அவரையும் 108 அடி உயரமான நவதள ராஜகோபுரத்தையும் கொண்டதாக அமையப்பெற்று அளவோடு காட்சியளிப்பதாக கூறப்படுகிறார். பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த முத்துமாரியம்மன் ஆலயம் மிக முக்கியமானது. இங்கே தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்ற. மாசி மாத்திரை மகோத்சவம் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. ரத உற்சவத்தன்று பஞ்சரத பவனி இடம்பெறுகிறது. இவ்வாலயத்திலே இந்துக்கள் மட்டுமல்லாது பௌத்தர்களும் வழிபாடுகளை செய்து வருகின்றார். இது மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயம். அடுத்தது ஒரு ஆலயம் இங்கு சொல்லப்படுகின்றது. பெரிய பூரதீவு பத்ரகாளியம்மன் ஆலயம். பெரிய பூரதீவு பத்ரகாளியம்மன் ஆலயம். இது மட்டக்களப்பு பகுதியிலே அமையப்பட்ட ஒரு ஆலயம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தென் பகுதியிலே பெரிய பூரதீவு என்ற கிராமத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இங்கு பாரம்பரிய கிராமிய வழிபாடு முறையை பின்பற்றப்படுகிறது. இது ஒரு கிராமிய வழிபாட்டு ஆலயம். இங்கே தெய்வ கம்மியர் என்ற சமூகத்தினர் தமிழ்நாட்டில் இருந்து பெரிய போரை தீவை வந்தடைந்தார்கள் என்பதும், அவர்களே தங்கள் குலதெய்வமான காளியம்பாளுக்கு ஓர் ஆலயத்தை நிறுவி வழிபட்டார்கள் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. மடாலயமாக இருந்த இவ்வாலயம் இன்று கற்பக்கிரகம், மகாமண்டபம், நிறுத்த மண்டபம், ஸ்தப மண்டபம் ஆகியவற்றையெல்லாம் கொண்டு இப்பொழுது இங்கு நித்திய பூஜைகள் நடைபெறுவதில்லை. நேர்த்திக்கடன் செய்யும் ஆலயமாக இது விளங்குகிறது. மற்ற ஆலயம் மாறி இங்கே நித்திய பூஜை நடைபெறுவதில்லை. நேர்த்திக்கடன் செய்கின்ற ஆலயமாகத்தான் இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகள் சிறப்பு பூஜையில் தைப்பூசம், சிவராத்திரி, வைகாசி குளிர்த்தி, கார்த்திகை பூஜை ஆகியவையும் விசேடமாக நடைபெறுகின்றன. வருடாந்த உற்சவம் புரட்டாசி மாதத்தை மிக சிறப்பாக நடைபெறும். இந்த உற்சவம் இந்த ஆலயத்துக்கு உரிய தனித்துவமான அம்சங்கள் பலவற்றை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இங்கு தீக்குளிப்பு வைபவம் விசேடமாக நடைபெற்று வருகின்றது. இங்கே தீக்குளிப்பு இது கிராமிய வழிபாட்டு முறைகளில் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. இப்போ இதுவரையும் பார்த்த ஆலயங்கள் பற்றிய வினாக்களை நாங்கள் பார்த்தோம். கட்டுக்கரை செல்வ விநாயகர் ஆலயத்தில் மூலத்திலே வீட்டிருக்கின்ற இறைவன் யார் என்று சொல்கிறார்.
சுந்தரேஸ்வர பெருமான் என்று சொல்லப்படுகின்றது. அங்கே இறைவன், அதாவது மூல விநாயகராக இறைவனும் ரவியும் தான், அதாவது அங்கே சிவனும் பார்வதியும் போல அங்கே இங்கே அமையப்பெற்ற மூல விக்கிரகமாக சிவன் தான் இருக்கின்றார். ஆனால் பிறகுதான் அங்கே விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிறகு செல்வ விநாயகர் ஆலயமாக இந்த ஆலயம் அமையப்பெற்றதாக சொல்லப்படுகிறது. காரநகர் சிவன் கோயிலில் ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம், அங்கே ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லுகின்ற போது அங்கே சிதம்பரத்தில், அதாவது இந்தியாவில் இருக்கிற சிதம்பரத்திலே நடைபெறுகின்ற பூஜைகள், அங்கே என்ன மாதிரியான பூஜை முறைகள்லாம் இருக்கின்றோ அதே வகையான பூஜை முறைகள் இங்கே பின்பற்றப்பட்டு செய்யப்பட்டு வருகின்ற காரணத்தினாலே இது ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லுகிறார். இலங்கையிலே திராவிட கட்டிடக்கலை பாணியிலே கலை நுட்பத்துடன் கட்டப்பட்ட கருங்கற்கோயில் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பொன்னம்பலவாணேஸ்வரம். இங்கற்கல் பணியை செய்தவர் சேர்வன் ராமநாதன். வடதிசை நோக்கிய மூலஸ்தானம் எத்திருத்தலத்துக்கு உரியது என்று இங்கே சொல்லப்படுகின்றது. இங்கே நாங்கள் மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். அந்த முத்துமாரியம்மன் ஆலயம் தான் இருக்கிறது. பஞ்சரதங்கள் பவனி வருகின்ற ஆலயம் 2 குறிப்பிட்ட பஞ்சரதம் இங்கே 2 ஆலயங்கள், அதாவது முத்துமாரியம்மன் ஆலயத்திலையும் அவ்வாறு பஞ்சரதம் ஓடுகின்ற ஆலயமாகவும் இன்னும் ஒரு அம்மன் ஆலயத்திலேயும் பஞ்சரதம் ஓடுவதாக சொல்லப்படுகிறது. ஊரை தீவு பத்ரகாளி அம்மன் ஆலயம், இது ஒரு கிராமிய தெய்வ ஆலயமாக கருதப்படும். இந்த ஆலயத்தில் விசேடமாக நடைபெறுகின்ற வைபவம் தான் தீமிதிப்பு வைப்போம் என்று இங்கே கூறப்படுகின்றது. மேற்கொண்டு நாங்கள் திருப்பவும் ஒரு பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஆலயங்களையும் என்னென்ன நடைபெறுகின்றது என்று மேலோட்டமாக பார்ப்போம். முதலில் நாங்கள் பார்த்தோம் என்னென்றால், பொன்னம்பலவாணேஸ்வரம், அதுக்கு முதல் பார்த்த ஆலயம்தான் இங்கே ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயம். அதற்கு முதல் உள்ள ஆலயம்தான் கட்டுக்கடை கண்டி மாநகரிலே இருக்கின்ற ஆலயம். அது செல்வ விநாயகர் ஆலயமாக சொல்லப்படுகின்றது. இது கட்டுக்கடை செல்வ விநாயகர் மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வர பெருமான் அங்கே மூலவராக வீட்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். இது இங்கே ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கே விநாயகரை பிரதிஷ்டை செய்து செல்வ விநாயகர் ஆலயம் என்று பெயர் பெற்று இருப்பதாக இங்கே சொல்லப்படுகின்றது. இங்கேயும் மகோத்சவம் சிறப்பாக நடைபெறும். இங்கேயும் பஞ்சரதம் ஓடுகின்றதாக சொல்லப்படுகின்றது. பஞ்சரதங்கள் ஓடுகின்ற ஆலயமாக இந்த கட்டுக்கடை செல்வ விநாயகர் ஆலயத்திலேயும் பஞ்சரதங்கள் ஓடுகின்றது. அதே மாதிரி அங்கே முத்துமாரியம்மன் ஆலயத்திலேயும் ஓடுவதாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவாலயம் இங்கே காரதீவிலே அமையப்பெற்ற ஆலயமாகவும், இங்கேயும் இந்த ஆலயத்துக்கு சிறிய வரலாறு ஒன்று இருக்கின்றது. இங்கே வீட்டிருக்கின்ற இறைவன் இறைவியினுடைய பெயர்கள் இங்கே தரப்படுகின்ற இறைவன் சுந்தரேஸ்வரர், இறைவி சௌந்தராம்பிகை என்று சொல்லப்படுகின்றது. இங்கே 3 மாதங்களிலே 3 உற்சவங்கள் நடைபெறுகின்றது. அதாவது பங்குனி, ஆடி, மார்கழி ஆகிய மாதங்களிலே இந்த உற்சவம் தான் இதுதான் சிறப்பான உற்சவங்கள். இது அங்கே இந்தியாவிலேயே சிதம்பரத்திலே நடைபெறுகின்ற மாதிரியான அந்த உற்சவங்கள் இங்கேயும் நடைபெறுவதனால தான் இது ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்றது. பங்குனி மாத உற்சவம் 11 நாட்களும், ஆடி மாத உற்சவம் 10 நாட்களும், மார்கழி மாத உற்சவம் 10 நாட்களுமாக இங்கே சிறப்பாக இந்த உற்சவம் நடைபெறுகின்றது. ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பொன்னம்பலவாணேஸ்வரம். இது கருங்கல்னாலே ஆக்கப்பட்ட அந்த திராவிட சிற்பம், திராவிட கலைப்பாணியிலே சொல்லப்பட்ட ஆலயம். இதனை கருங்கல் ஆலயமாக அமைத்தவர் சேர்வன் ராமநாதன். பொன்னம்பல முதலியார் தான் 1857 இந்த ஆலயத்தை அமைத்து பிறகு அவருடைய மகன் சேர்வன் ராமநாதன் இதனை கருங்கல் கோயிலாக மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது.
இங்கே ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா நித்தியாக்கினி வளர்க்கப்படுவது ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லப்படுது. அடுத்தது முத்துமாரியம்மன். இங்கேயும் பஞ்ச ரதங்கள் ஓடுகின்ற ஒரு ஆலயம். சிறப்பான முறையிலே அது பராமரிக்கப்பட்டு அங்கே பல்வேறு பரிவார தெய்வங்களை கொண்டதாக இங்கே 108 அடி உயரமான நவதல் ராஜகோபுரத்தையும் கொண்டதாக இங்கே விளங்குகின்றது. இவ்வாலயத்திலே ரத உற்சவத்திலே பஞ்சரத பவனி நடைபெறுவது மிக முக்கியமான. அடுத்தது நாங்கள் இந்த பத்திரகாளி அம்மன் ஆலயம், இது அதாவது ஒரு அகம் உருப்படி இல்லாத ஆலயம். அதாவது கிராமிய வழிபாட்டு முறையிலே இங்கே சில பூசைகள் தான் நடைபெறுகின்றது. ஆனால் இங்கேயும் அந்த சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு வைபவம் தான் தீக்குளிப்பு வைபவம். இப்படி நாங்கள் இவற்றையெல்லாம் இங்கே இந்த வினாக்கள் மூலம் இவற்றையெல்லாம் பார்த்தோம். இத்தோடு இதற்குரிய விடைகளை நீங்கள் வீட்டில் எழுதி அதை பார்த்து அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக முருகன் ஆலயங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் அம்மன் ஆலயங்கள், சிவாலயங்கள், விநாயகர் ஆலயங்கள் பார்த்தேன். முருகன் ஆலயங்கள் தாந்தாமலை முருகன் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. தாந்தாமலை முருகன் ஆலயம் மட்டக்களப்பு பகுதியிலே இருக்குது. கொக்கட்டிச்சோலை என்ற கிராமத்துக்கு மேற்கே சுமார் 10 மைல் தொலைவிலே தாந்தாமலை முருகன் ஆலயம் அமைந்திருக்கிறார். கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றி ஈஸ்வரர் ஆலயத்தின் பொன்னை வைப்பு திரவியமாக கொண்ட இடமாதனாலே இது பொக்கிசமலை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. தாந்தோன்றி ஈஸ்வரர் தாண்டவமாடி இடமாதனால் இத்தலத்தை தாண்டவ மலை என்றும் அழைத்தது. இதுவே மறைவே தாந்தாமலை என்றும் வழங்கலாயிற்று என்று கூறப்படுகிறது. இதுதான் அந்த ஆலயம். வடக்கத்திற்காக நீண்டு பரந்த பல குன்றுகளை கொண்டதாக தாந்தாமலை இருக்கின்றது. அதன் உச்சிலே பிள்ளையார் ஆலயம், அடிவார குன்றிலே முருகன் ஆலயம், அதுக்கு தெற்கு புறமாக வள்ளியம்மன் ஆலயம், ஒரு மரங்கில் கிருஷ்ணர் கோயிலும் மறுபக்கத்தில் முத்துலிங்க சுவாமி கோயிலும் அமைந்துள்ளது. முருகன் ஆலயத்தின் இடது பக்கத்தில் தெய்வானி அம்மன் ஆலயம் அண்மை காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மலைகளின் அடிவாரங்களிலே ஆலயத்தின் தீர்த்த குணம் காணப்படுகிறது. முக்காலத்திலே மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்ட போது தாந்தோன்றி ஈஸ்வரர் ஆலயத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து சென்று தாந்தாமரை உச்சியில் உள்ள விநாயகப் பெருமானுக்கு பொங்கல் விழா நடாத்திய போது மழை பெய்ததாக கூறுவார். இதனை இப்போது இந்திர விழா என்றே குறிப்பிடுவார். விநாயகர் வழிபாட்டிடமாக இருந்து பின்பு முருக வழிபாட்டிடமாக மாற்றம் பெற்ற இத்தலம் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் 12 நாட்கள் நடைபெறும். உச்சம் ஆடி பௌர்ணமி தினத்திலே தீர்த்த திருவிழாவுடன் நிறைவேறும். ஆகவே இதை சொல்வது இந்த ஆலயம் தாந்தாமலை முருகன் ஆலயத்தை நாங்கள் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக செல்வங்களுக்கு எங்களுடைய ஆலயம் செல்வச்சன்னதி. செல்வச்சன்னதி ஆலயம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஆலயம். இலங்கை திருநாட்டும் புகழ்மிக்க முருகன் ஆலயங்கள் ஒன்றாக செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் விளங்குகிறது. யாழ்ப்பாணம் மாவட்டம் வடமராட்சி பகுதியில் தொண்டமானாற்றின் கரையிலே இவ்வாலயம் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக வேல் வழிபடப்படுகிறது. இவ்வாலயத்தின் அமைப்பு வழிபாட்டு முறைகள் தனித்துவம் கொண்டவையாக உள்ளது. இங்கு பெருந்தூபிகளையோ பெரும் விமானத்தையோ காண முடியாது. ஆலயத்தை எந்த பாகத்திலிருந்து பார்த்தாலும் தீபாதாரணைகளை பார்க்கக்கூடிய வகையில் ஆலய அமைப்பு காணப்படுகிறது. தொண்டமானார் செல்வச்சன்னதி தனித்துவமான சைவாராசப்படி பூசைகளின் கிரிகளும் விழாக்கள் நடத்தப்படுகின்றன. சந்நிதியின் பிரதம பூசகர் பட்டு வெட்டி இடுப்பு துண்டுடன் வெள்ளி துணியால் வாயை கட்டி மௌன பூசை செய்வார். முருகனுக்கு நிவேத்தியமாக 65 இலை ஆலவிலை, ஆலவிலைகளில் பச்சை அரிசி பொங்கல் படைக்கப்படும். இவ்வாலயத்தில் அதை சுற்றி காணப்படும் பல மடங்களில் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது. இதனாலே இங்கு வீட்டிலிருந்து அருள்வாலைக்கு இறைவனை அன்னதான கந்தன் என்று சிறப்பாக சொல்லுவார். ஆவணி மாத்து பூரணை தீர்த்த உற்சவமாக கொண்டு 15 நாட்கள் இங்கு மகோற்சவம் நடைபெறுகிறது. கந்தசஷ்டி விரத காலத்தில் பல அடியார்கள் 6 நாட்களும் கோயிலேயே தங்கியிருந்து விரதத்தை தவமாக அனுஷ்டிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தை பற்றியது. அடுத்தது விஷ்ணு ஆலயங்கள். இப்போ நாங்கள் விநாயகர் ஆலயங்கள், சிவாலயங்கள், அடுத்தது முருகன் ஆலயங்கள் பற்றி பார்த்து நாங்கள் இப்பொழுது விஷ்ணு ஆலயங்களை பற்றி பார்க்கிறோம்.
திமிலைத்தீவு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயம். திமிலைத்தீவு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயம் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. மட்டக்களப்பு நகர்ந்து தென்மேற்கு திசை சுமார் 2.5 மைல் தூரத்தில் நாற்புலம் நீராலை சூழப்பெற்று ஒரு நிலப்பரப்பாக திமிலைத்தீவு என்ற கிராமம் விளங்குகிறது. கடற்தொழிலே இந்த தீவில் பிரதான தொழிலாக அமைந்திருக்கிறது. திமில் என்ற சொல் படகு என்று பொருள்படும். திமிலைத்தீவு என்ற பெயருக்கு அதுவே காரணமாக போதும். இத்தீவின் தென்பகுதியே மகாவிஷ்ணு ஆலயம் ஒன்று அமைந்துள்ளது. பரந்து விரிந்து கிடக்கும் அரச மரத்தின் அடியிலே மகாவிஷ்ணு மூலவராக இங்கே வீற்றிருக்கின்றார். அவர் இடப்பாகத்தில் முருகர், வலப்பாகத்தில் சனீஸ்வரர் ஆகியோரும் வீற்றிருக்கும் சிறிய மண்டபமாக இந்த கோயில் விளங்குகிறது. இங்கு வருடந்தோறும் வைகாசி மாதம் 10 தினங்களுக்கு விசேட திருவிழா நடைபெறுகிறது. இங்கு நடைபெறும் திருவிழா சடங்குகள் யாவும் நாடகப்பாங்கிலே நடைபெற்று வருகின்றன குறிப்பிடத்தக்கது. இவ்வாலயத்தில் முன்பு நடைபெற்று வந்த சடங்கு முறைகளை பிற்கால வருடாந்த விழாக்களாக மாற்றியமைக்கப்பட்டன. இவை கண்ணனின் லீலைகளாக கம்சன் வதை, உரலில் கட்டுண்ட கண்ணன், மருத மரங்களை சாய்த்தல், ருக்குமணி கல்யாணம் முதலியவை எல்லாம் ஆகும் என்றெல்லாம் இப்படி இந்த கண்ணனுடைய லீலைகள் இங்கே விழாக்களாக கொண்டாடப்படுகின்றது. அடுத்ததாக வன்னை வரதராஜ பெருமாள் ஆலயம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆலயம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் பிரசித்தி பெற்று விளங்கும் விஷ்ணு ஆலயங்கள் ஒன்றாக யாழ்ப்பாணர்கள் மன்னார்வண்ணை பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆலயம். இதுதான் வன்னை விஷ்ணு ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. வரதராஜப்பெருமான் ஆலயம் விளங்குகிறது. யாழ்ப்பாணத்தில் பிரதான இந்து ஆலயங்கள் இதுவும் ஒன்று. இவ்வாலயமான தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பத்மசாலி செட்டிப்பிள்ளை மாறால் அவர்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டதாகும். இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமான் வீற்றிருக்கிறார். தலவிருஷமாக பராமரமாகும். இது ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் அம்மன் சந்நிதிக்கு பின்புறமாக காணப்படுகிறது. பராமரம். இவ்வாலயத்தில் நித்திய பூஜை 3 வேளை நடைபெறுகின்றது. அத்துடன் கிருஷ்ண ஜெயந்தி, ராம நவமி, வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி, உரியடி உற்சவம், திருவிளக்கு பூசை முதலான சிறப்பாக நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம், புரட்டாசி 50 மாதங்கள் வேளாந்த மகோத்சவம் நடைபெறும். திராவிட கலை பாணியிலே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் 7 அடுக்குகளை கொண்டதான கோபுரம் காணப்படும். கோபுரத்தின் 7 அடுக்குகளையும் விஷ்ணுவின் தசாவதாரங்களும் கண்ணனின் லீலைகளும் இராமாயண கதையும் ஆழ்வார்களின் திருவுருவங்களும் கதை சிற்பங்களாக மிக சிறப்பாக அமையப்பெற்றுள்ளவை குறிப்பிடத்தக்கதாகும். இதை பெரிய நாங்கள் இங்கே பார்த்தோம் என்றால் பின்வரும் வினாக்களுக்கு விடையெழுத்தில் இருக்கு. தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அப்பெயர் வர காரணம். அங்கே தாந்தாமலை என்றது அங்கே மலையை பற்றிய வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. அந்த மலை வரலாறு காரணமாக தாந்தாமலை முருகன் ஆலயம் என்று அந்த மலை பெயர் வந்ததாக சொல்லப்படும். அதை நாங்கள் பார்ப்போம். இப்பிரதேசத்தில் இந்திர விழா என்று குறிப்பிடப்படுவது ஏனென்று சொன்னால் அங்கே மழை பெய்த காரணத்தினாலே அவருடைய வழிபாட்டின் போது மழை பெய்ததாக சொல்லப்படும். செல்வச்சன்னதி ஆலயத்தின் மூலவர் அங்கே வேல் தான் இருக்கிற மூலவராக. சன்னதி கந்தனை அன்னதானக்கந்தன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அங்கே தினமும் அன்னதானம் நடைபெறுகின்ற காரணத்தினாலே சொல்லுகிறார். திமிலைத்தீவு மகாவிஷ்ணு ஆலய வருடாந்த உற்சவத்தில் நடைபெறும் கண்ணோடு தொடர்புடைய கதை அம்சங்கள், அந்த கண்ணோடு தொடர்புடைய அந்த கம்சன் வதை அப்படியான கதை அம்சங்கள் எல்லாம் அங்கே திருவிழா காலத்திலே நடைபெறுகின்றன. வன்னை வரதராஜ பெருமான் ஆலயத்தின் மூலவர் அங்கே வெங்கடேஸ்வர பெருமான் மூலவராக இருக்கிறார். இவ்வாலயத்தின் கோபுரத்திலே சிற்பங்களாக வலிக்கப்பட்டுள்ளவை அங்கே கண்ணனுடைய லீலைகள் அல்லது ஆழ்வார்கள் இப்படியெல்லாம் அந்த சிறப்பான அம்சங்களாக அங்கே சொல்லப்படுகின்றது. இங்கே தொடர்ந்து நாங்கள் அந்த விஷ்ணு ஆலயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே பாருங்கள், வன்னை வரதராஜ பெருமான் ஆலயம் மட்டக்களப்பில் இருக்கின்ற ஆலயம், திமிலை மகாவிஷ்ணு ஆலயம். சிறப்பாக இந்த ஆலயத்தில் கடத்தொழில் செய்பவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் திமிலைத்தீவு என்ற பெயர் காரணம் அங்கே திமிலை என்று சொல்லப்படுகின்றது. அங்கே கடற்தொழிலை குறிக்கின்ற ஒரு சொல்லாக சொல்லப்படுகின்றது திமிலை. அந்த சொல் படகு என்று சொல்லப்படுகிறது திமிலைக்கு. ஆகவே திமிலைத்தீவு என்று சொல்வார். அந்த தீவின் தென்பகுதியிலே மகாவிஷ்ணு ஆலயம்
இருக்கு. அரச மரத்தின் அடியில் மகாவிஷ்ணு மூலவராக வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இங்கே இந்த திருவிழாக்களில் கண்ணனுடைய லீலைகள், கம்சன் வதை, உரலிலே கற்றுண்ட கண்ணன், இப்படியான வரலாற்று அம்சங்கள் அங்கே திருவிழாக்களில் சொல்லப்படுகின்றன. அடுத்தது வண்ணை வரதாயப்பெருமான் ஆலயம் உங்களுக்கு தெரிந்த ஆலயம். இங்கே மூலஸ்தானத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமான் வீற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கலைப்பாணியிலே இங்கே கோபுரம் அமையப்பெற்றிருக்கிறது. கண்ணாவிலேயும் தசோதாரங்கள் இவைகள் எல்லாம் இந்த கோபுரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்படுகிறது. இவை தான் இங்கே கூறப்பட்ட விடயங்கள். இவ்வளவும் இதுவரையும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே நாங்கள் குளிர் செயல்பாடுக்கு உங்களுடைய ஊரில் உள்ள ஆலயம் ஒன்றின் தோற்றம், வளர்ச்சி, சிறப்பு ஆகியவற்றை பற்றி உரை நிகழ்த்துங்கள். அப்போ நீங்கள் இதுக்கு ஆயத்தமாகி அதை நீங்கள் வகுப்பறையில் நீங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுவரையும் நாங்கள் பார்த்த பகுதிகளை நாங்கள் பார்த்தமா இருந்தால், இங்கே முதலிருந்து பார்த்தமா இருந்தால் நாங்கள் ஈழத்து ஆலயங்கள் என்ற வகையிலே நாங்கள் முதலில் பிள்ளையார் ஆலயங்களை பார்த்தோம். பிறகு அடுத்ததாக சிவாலயங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்தது அம்மன் ஆலயங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு முருகன் ஆலயங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் விஷ்ணு ஆலயங்கள் பற்றி பார்த்து இங்கே இவற்றோடு நாங்கள் இந்த ஆலயங்கள் என்ற பாடத்தினை இவற்றை நிறைவு செய்வதற்கு வருகின்றோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.